ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு க்ளே பாக்ஸை தான் பாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு க்ளேயை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த க்ளே எப்படிப்பட்ட க்ளே, அதோட ஃபீச்சர்ஸ், இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த க்ளேவோட கம்பெனி வந்து கிரியேஷன்ஸ் ஷேப் யுவர் கிரியேட்டிவிட்டி. அதுக்கு பேர் வந்து ஃபன் க்ளேன்னு கொடுத்துருக்காங்க. இந்த க்ளேவோட பேர் இது சாதாரணமாக மாடலிங் க்ளே தான், ரொம்ப ஏர் க்ளேலாம் கிடையாது. இதை அவங்க அந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நெவர் ட்ரைஸ் நெவர் ஹார்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த க்ளே வந்து எப்பயுமே ட்ரை ஆகாது, அப்புறமா ரொம்ப வந்து கட்டி ஆகாது, வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெவர்னு சொன்னனால நம்ம அந்த பேக்கேஜில் வெளியில் எடுத்தால் கூட அது வந்து ஹார்டன் ஆகாது, ட்ரையாகவும் ஆகாது. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, க்ளூட்டன் ஃப்ரீன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த க்ளூட்டன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து நான் அடுத்தது ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் க்ளூட்டன் பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். அந்த க்ளூட்டன் ஃப்ரீயை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த க்ளூட்டன் ஃப்ரீயாக அப்புறமா இது 3+ இயர்ஸ் 3 இயர்ஸுக்கு மேலே இருக்கவங்களே இதை வந்து மேலே இருக்கவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 3 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸ் 1 இயர்ஸில் இருக்கவங்கலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நான் டாக்ஸிக், இது வந்து டாக்ஸிக் கிடையாது, கெமிக்கல், ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை, சாதாரணமாக ஒரு க்ளே தான். அப்புறமா சென்டட், ஸோ இந்த க்ளேயில் வந்து ஸ்மெல் நல்லாவே வரும், சென்டட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 2 மோல்ட்ஸ். ஸோ மோல்டு வந்து 2 தந்திருக்காங்க. ஸோ அதுதான் 2 மோல்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 12 கலர்ஸ் இருக்கான். ஒயிட், பிங்க், ரெட், ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், டார்க் க்ரீன், லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, வயலட், ப்ரௌன், பிளாக், இந்த கலர்ஸ்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம பேக் சைடில் என்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பேக் சைட்லேயும் அந்த ஃபன் க்ளே, அந்த க்ளேவோட பேர் கிரியேஷன்ஸ் ஷேப் யுவர் கிரியேட்டிவிட்டி, க்ளேவோட பிராண்டு. அப்புறம் நெவர் ட்ரைஸ் நெவர் ஹார்டன்ஸ் இதை தந்திருக்காங்க, மாடலிங் க்ளேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏதோ ஒரு பேசேஜ் மாதிரி தந்திருக்காங்க. என்னென்னா, கிரியேஷன்ஸ் ஃபன் க்ளே இஸ் சேஃப், நான் டாக்ஸிக், odorless, easily shaped, non-hardening and non-drying, non-staining and non-sticking, and suitable for multitude of uses for any age. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த க்ளேவோட பிராண்டு வந்து கிரியேஷன்ஸ் ஷேப் யுவர் கிரியேட்டிவிட்டி, இதுதான் அதோட பிராண்டு. ஸோ கிரியேஷன்ஸோட பிராண்டில் ஃபன் க்ளேன்ற ப்ராடக்ட் வந்து ரொம்பவே சேஃப், நான் டாக்ஸிக், அதாவது இதில் சொன்ன மாதிரி கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை, நான் டாக்ஸிக், ஓடர்லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஏதோ இது பண்ண மாதிரி இருக்குது, இங்கே சென்டர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மீனிங் வந்து இதில் வந்து கண்டிப்பாக ஸ்மெல் வரும்னு தான் அர்த்தம். அப்போது ஆனால் இங்கே வந்து ஓடர்லெஸ்ன்னு இருக்காங்க. ஸோ அதுதான் என்னன்னு புரியல. ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஈஸிலி ஷேப்ட், நான் ஹார்டனிங். ஸோ இது என்னென்னா, ஈஸிலி ஷேப் பண்ணலாம், நல்லாவே ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு சாஃப்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஹார்டனிங்னா அதான் இங்கே வந்து நெவர் ஹார்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா, அந்த இதுதான். நான் ட்ரையிங்னாலும் இங்கே நெவர் ட்ரைஸ். அடுத்தது நான் ஸ்டெயினிங், நான் ஸ்டிக்கிங், ஸ்டிக் ஆகாது, ஸ்டெயின் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. சூட்டபிள் ஃபார் மல்டிபர்பஸ், அந்த மல்டிபர்பஸ் இந்த மாதிரியான எல்லா யூஸஸுமே எனி ஏஜுக்கு இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 3+ சொன்னனால அதுக்கு மேலே இருக்க எனி ஏஜ், அதனால அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வேறு என்ன சொல்ல, இது வந்து டெவலப் அ குட் சென்ஸ் ஆஃப் கலர், ஷேப் அண்ட் டெக்ஸ்டர் அண்ட் க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு டெவலப் ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் ஹேண்ட் அண்ட் ஹை கோஆர்டினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல. இதோட க்ளே கண்டென்ட்ஸ் நெட் வெயிட் வந்து 100 கிராம், 12 கலர் + 2 மால்ட்ஸ். எம்ஆர்பி வந்து இதுக்கு 65 rupees. ஸோ வேறு ஒன்றும் இவங்க சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நம்ம இப்போது இந்த க்ளே வந்து அன்பாக்ஸ் பண்ண இது வந்து இந்த க்ளே பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோ. அன்பாக்ஸ் பண்ண வீடியோ வந்து அடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. அப்புறம் இந்த க்ளூட்டன் ஃப்ரீயும் விசிட் பண்ணுங்கள். அந்த க்ளூட்டன் ஃப்ரீ வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு க்ளூட்டன்னா என்ன, இந்த க்ளேயில் என்ன க்ளூட்டனோட பர்பஸ் வந்து இல்லைன்னு உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.